அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பச்சை பட்டாணி மசாலா சுண்டல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். காஞ்ச பட்டாணி எடுத்துக்கணும். நல்லா அலசிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி அலசிட்டு ஊற வச்சுக்கணும். பட்டாணி நல்லா ஊறிடுச்சு. அலசி எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். தேவையான அளவு உப்பு. நல்லா ஊறி இருக்கனால ஒரு விசில் 2 விசிலில் வெந்துடும், பார்த்துக்கணும். மசாலா அரைக்க தேவையானவை பார்க்கலாம். தேங்காய் சீல் சின்னது 2, 4 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க, சேர்த்தா சுவையாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 பல் பூண்டு. இதை வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், பச்சையாகவும் அரைச்சிக்கலாம். தாளிக்க பட்டை இலை, கொஞ்சமாக சோம்பு, தேவையான அளவு கருவேப்பிலை, வரமிளகாய் 1, கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு. இது தேங்காய் மாங்காய் சுண்டல் மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் பால் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மாங்காயும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக மல்லித்தலை, கேரட் வேணால் கேரட் துருவி சேர்த்துக்கலாம். தக்காளி விதையெல்லாம் நீக்கிட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நிறத்துக்காக. பட்டாணி வெந்துடுச்சு. இதை வடிகட்டியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா இந்த தண்ணி வற்றிடும். நான் பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய். இந்த சுண்டலுக்கு வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட்டை இலை, சோம்பு நல்லா வெடிக்கணும். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அரைச்ச மசாலாவை சேர்த்து வதக்கிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மசாலா வதக்கி அரைச்சிருந்தீங்கன்னா கடைசியில் சேர்த்தா போதும். மசாலா இது கொஞ்சம் பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. ஒரு 1/2 நிமிஷம் கலர்னா போதும். இப்போ பட்டாணியை சேர்த்து கலரலாம். பட்டாணி நான் ஒரு விசிலில் வேக வச்சு எடுத்திருக்கேன். மசாலா சேர்கிற அளவு ஒரு 2 நிமிஷம் கிளறி விடலாம். ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பட்டாணி மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. வெறும் சுண்டலாக வேணால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தேங்காய் மாங்காய் சுண்டல் மாதிரி வேணால் மேலே தேங்காய் மாங்காய் தூவிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பல் சேர்த்துக்கிறேன். நான் இதில் இஞ்சி சேர்க்கலை, இஞ்சி வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். மாங்காய், கேரட், வெள்ளரிக்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். மல்லி இலை, தக்காளிக்கு பதில் கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி தேங்காய் மாங்காய் சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் மாங்காய் சேர்க்குறதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு தொட்டுக்கொள்ளவும் எடுத்துக்கலாம். சாம்பார் சாதம், எல்லா வகை சாதத்தோடையும் சேர்த்தும் சாப்பிட்லாம்.